நான் உங்க கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையை தான் இப்போவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம மனசார ஒரு விஷயத்தை நம்பினோம்னா அது கண்ணு முன்னாடி நடக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். என்ன வேணான்னு சொல்லிட்டு போன நீங்க மறுபடியும் என் முன்னால வந்து நின்னப்ப அது எவ்வளோ பெரிய உண்மைன்னு என்னால உணர முடிஞ்சது. உண்மைதான் பாரதி. நீங்க இதெல்லாம் சொல்றப்ப உங்க மனசை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க ஆதி. எவ்வளோ நாள் நமக்குள்ள நிறைய ஒளிவு மறைவு இருந்திருக்கலாம். இனிமே அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னா இப்பவே என்கிட்ட சொல்லிருங்க. இந்த முடிவு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. அதை எப்பவும் மறக்காதீங்க. மித்ரா தப்பான பொண்ணு நிரூபிக்க நான் ரொம்ப போராடினேன். கடைசியில கடவுள் அதுக்கான வழியை காமிச்சிட்டாரு. ஆனா இன்னொருத்தவங்க தப்பானவங்க நிரூபிக்க என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆதி. நீங்களும் என்ன முழுசா நம்புறீங்க. நான் சொல்ல போற உண்மையை உங்களால ஏத்துக்க முடியாது. ஆனா ஆதாரத்தோட நிரூபிச்சா நீங்க நம்புவீங்கன்னு நான் நினைக்கிறேன். பாரதி, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. இதுக்கு மேல என்கிட்ட சுத்தி வளைச்சு பேசுற அவசியம் எல்லாம் வேண்டாம். ஆதி, துரை உயிரோட இருக்கான். அந்த ராஸ்கல் உயிரோட இருக்கானா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமா ஆதி, நீங்க வெற்றியா மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணை காப்பாத்துனீங்கல்ல, அந்த பொண்ணு தான் துரை உயிரோட இருக்கிற விஷயத்த என்கிட்ட சொன்னான். துரை செத்துட்டான் தானே உங்க மேல கேஸ் போட்டாங்க. அவன் உயிரோட இருப்பான்னு அப்பவே எனக்கு டவுட் இருந்துச்சு. அவன் உயிரோட தான் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சா நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பல உண்மைகள் தெரிய வரும். அத நான் சொல்றதை விட அவன் சொன்னாதான் சரியா இருக்கும். ஐயோ, துரை உயிரோட இருக்கிற விஷயத்த பாரதி ஆதி கிட்ட சொல்லிட்டாங்களே. உடனே இதை நம்ம பவானி மேடம் கிட்ட சொல்லியாகணும். சரி. இப்ப கூட துரைய மிரட்டி ஒரு இடத்துக்கு என்னை யாரும் வர சொன்னாங்க. அந்த இடத்துக்கு நான் துரைய தேடி போனேன். ஆனா என்னால அவனை மீட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்னையும் உங்களையும் மீட் பண்றதுக்கு அவன் எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்கான். நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஆனா என்னால அவனை பார்க்க முடியல. அதுக்குள்ள என்னை வேற மாதிரி டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, சரி வாங்க கிளம்பலாம்.